கவுண்டம்பாளையம் வேட்பாளர் சூரிய பிரகாசை ஆதரித்து காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் சார்பில் பொதுக்கூட்டம். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் பரப்புரை. கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடிகரை பகுதியில் கவுண்டம்பாளையம் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சூரிய பிரகாசை ஆதரித்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் சார்பில் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் கலந்து கொண்டு வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்டார். கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக சூரிய பிரகாஷ் போட்டியிடுகிறார். அவர் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடிகரை பகுதியில் கவுண்டம்பாளையம் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சூரிய பிரகாசை ஆதரித்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் சார்பில் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இடிகரை பேரூராட்சி முன்னாள் தலைவர் ஜனார்த்தனன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திமுக நிர்வாகி சுரேஷ் அனைவரையும் வரவேற்றார். இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் கலந்து கொண்டு வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்டார். அவர் பேசும்பொழுது, கடந்த 5 ஆண்டுகளாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்பான ஆட்சி நடத்தி வருகிறார். நல்ல நல்ல திட்டங்கள் மூலம் தமிழ்நாடு முன்னேறி வருகிறது. ஆனால் தற்பொழுது இந்தியாவில் 5 மாநிலங்களின் சட்டசபை தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பாராளுமன்றத்தை கூடுகின்றனர். இந்த பாராளுமன்றம் கூடியது மறைமுகமாக தமிழ்நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான சட்டம் நிறைவேற்றவே. நரேந்திர மோடி அரசு என்றைக்குமே தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை மதித்ததே கிடையாது. கடந்த 5 ஆண்டுகளாக கல்வி நிதியை தராமல் நிறுத்தி வைத்துள்ளார். மத்திய அரசு ஆளுநர்களை முன்னிறுத்தி தமிழ்நாட்டின் நடவடிக்கைகளை தடுக்க முயற்சிக்கின்றனர். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான், மக்களை மத ரீதியாக பிரித்து வைப்பதே. ஆனால் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்றைக்குமே பாஜக தமிழ்நாட்டை ஆழம் விட மாட்டார். எனவே கை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்து மீண்டும் மு.க. ஸ்டாலினை முதலமைச்சராக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். सुरेश कुमार जी, लक्ष्मी हेबालकर, विजय कुमार, पी. सुरेंद्र, नागर, श्री के.पी. सूर्य प्रकाश कैंडिडेट्स, दीपिका राय. நமஸ்காரம். நம்மளுடைய தமிழகத்துடைய சட்டப்பேரவை தேர்தல் நடக்கவிருக்கிறது. Last 5 years, under the able leadership of Brother Stalin, கடந்த 5 வருஷமா மிக சிறப்பாக தமிழகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பெயரில் day by day under the leadership of the Stalin government, தமிழ்நாடு தினமும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய நல்ல தலைமையினாலும் அவருடைய திட்டத்தினாலும் நம்முடைய தமிழகம் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. protecting the Tamil culture, protecting the Tamil language, தமிழையும் தமிழ்நாடுடைய கலாச்சாரத்தையும் அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். Now what is happening in this country? Day before yesterday, in spite of the hectic election schedule, Parliament meeting had been called. ஆனா இப்போ நம்மளுடைய இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்கு? 5 மாநிலங்கள்ல சட்டப்பேரவை தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது 2 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய இந்திய ನಮಸ್ಕಾರ. ಈಗ ನಮ್ಮ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ மரியாதைக்குரிய சுரேந்திரன் அவர்கள் நன்றியுரை நிகழ்த்துவார். நேற்று மதியம் முடிவு செய்யப்பட்டு இன்றைக்கு மிக சிறப்பானதொரு